ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்கின்ற பிள்ளையை தாயார் கெடுத்தது போல அப்படிம்பாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 பேர் ஒன்று கூடி உட்காந்து என்ன பிரச்சனையோ பேசி எதாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குடிசை வீட்டில் தான் இருக்கணும், போகணும், வரணும்னு சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை வளர்த்ததெல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைனாலும் அந்த பிரச்சனையை பெருசாக்கி எல்லாம் செஞ்சு அந்த பெண்ணு படித்த பெண்ணாக இருக்கும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கும், உடனே வீட்டுக்கு கூட்டு போய் அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு அதனுடைய சம்பாத்தியத்தில் வாங்கி தின்னு இது போன்ற குடும்பம் நடக்கக்கூடிய குடும்பங்களும் இப்போ இருக்குது. புரியுதுங்களா? அது கணவர் வீட்டில் இருக்கும்போது கணவர் வீட்டில் வெளியே கூட அனுப்ப மாட்டா. அப்படி எல்லாருமே வாங்கி கொடுத்து போய் தேவைன்றதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அது பெருசாக்கி எல்லாம் செஞ்சு பெண்ணோட குடும்பம் பெண்ணை வச்சு அந்த குழந்தையும் பார்க்க விடாமல் இது மாதிரியான திருட்டல்கள் வேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்திற்கு சட்ட ரீதியாக அந்த கணவனால் 100% தண்டனை வாங்கி கொடுக்கப்பட முடியும். அந்த பெண் வீட்டார் குடும்பத்தில் எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் 100% வழி செய்யும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அட்வொகேட் ராஜ்குமார். தேங்க்யூ.